ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் மட்டும்தான் நாங்கள் ஃபுல் டைமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இவங்க எம்எஸ்டபிள்யூ படிச்சுட்டு இருந்தாங்க, நான் பிஏ இங்கிலீஷ் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்போதுக்கு தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு பானு மேடம் யுவராஜ் சார் கொடுத்தாங்க. ஸோ படிச்சுட்டு இருக்க டைமில் தான் இந்த பிஸ்னஸ் இப்போ எடுத்து 2 வருஷம் படிச்சுட்டே பண்ணிட்டு இருந்தோம். படிச்சுட்டு பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு நல்ல வருமானத்தை பார்த்தோம். ஸோ பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கப்போ நமக்கு இவ்வளோ ஒரு வருமானம் வருது, ஃபுல் டைமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக நமக்கு நிறைய வருமானம் வரும்னு நினச்சிட்டு 1 வருஷம் இந்த லாஸ்ட் இயர் ஒரு 1 இயர் மட்டும்தான் நாங்கள் ஃபுல் டைமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி மந்த்லி பார்த்தீங்கன்னா 50,000 to 60,000 மாத வருமானம் நானும் மேடமும் வாங்கிட்டு இருக்கோம். அப்படின்னா 21 வயசில் எங்கேயாவது சாத்தியம் இருக்கா? வெளித்துறையில் வேலைக்கு போகிற இடத்துல 21 வயசு 22 வயசு பிள்ளைங்க உங்கள் ஊரில் யாராவது 60,000 வருமானம் வாங்கிட்டு இருக்காங்களா? யாராவது இருந்தால் காட்டுங்க, இங்கே இருக்கவங்க யாராவது சொல்லுங்கள். எங்கேயாவது வாய்ப்பு இருக்கா? எங்கேயுமே வாய்ப்பு கிடையாது. எங்களோட 19 வயசில் நாங்கள் பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்தோம். இன்றைக்கி 21 வயசு 22 வயசு ஆக போகுது 2 பேருக்குமே. இன்றைக்கி மாதம் 60,000 வருமானத்தை எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் மட்டும்தான் எடுக்க முடியும். வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே யங்கர்ஸாக தான் இருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள், இனிமேல் வர ஜென்ரேஷன் எப்படி இருக்குது, நமக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க முடியுமா வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு வாங்க. மேடம் சொன்னாங்க, இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள மட்டும் கேளுங்க, வெளியே வேலைக்கு போகிறவங்கள்ட்ட கேட்காதீங்க. அதானே உண்மை. எந்த டவுட் இருக்கோ அதுக்கு சார்ந்தவங்க யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்டதுன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும். உண்மை தானே? இப்போ ஒன்றும் இல்லை, தலைவலிக்குது, நமக்கு நிறைய தலைவலி இருக்குது, நம்ம பஞ்சர் கடைக்கு போனால் அதுக்கான தீர்வு கிடைக்குமா? அது மாத்திரை கொடுப்பானா? எங்கே போவீங்க நீங்கள்? ஹாஸ்பிட்டல், மெடிக்கல், இதுக்கு தானே போவீங்க. அப்போ பிஸ்னஸ் பற்றின டவுட் இருந்தால் யார்கிட்ட நீங்கள் கேட்கணும்? பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் தான் அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்ககிட்ட இங்கேயே உட்கார வச்சு டீட்டெயில்ஸை எல்லாமே கேட்டுட்டு போங்க. நாங்கள் வாங்குகிற வருமானத்தை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வருமானத்தை இங்கே நீங்கள் கேட்டு வாங்கி பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ எல்லோரும் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.